ஒரு வழியா சி ஜோசப் விஜய் அந்த முதலமைச்சர் நாட்காரியில நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் வந்து உட்கார போறாரு. டிவிக்கே 108 சீட்டு ஜெயிச்சிருந்தாலும் வந்து பெரும்பான்மையை காட்ட வந்து இன்னும் 11 சீட்டு தேவைப்படுற நிலையில வந்து அதிமுகவும் சரி, அதிமுக கூட்டணியும் சரி, நான் உங்களுக்காக வந்து சப்போர்ட் பண்றேன்னு அந்த 11 சீட்டு கொடுக்கல. பட் ஆனால் டிவிக்கு தலைவர் விஜய் வந்து யார் அரசியல் எதிரியா சொன்னாரோ அந்த அரசியல் எதிரி தான் வந்து நாங்க உங்களுக்காக வந்து நிக்கிறோம்னு சொல்லி அந்த 11 சீட்டு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. எப்படின்னா வந்து திமுக கூட்டணியில் இந்த காங்கிரஸ் ஒரு 5 சீட்டு, விசிக்கு ஒரு 2 சீட்டு, இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சி 2 சீட்டும், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஒரு கட்சியும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து ஒரு சீட்டும், ஆக மொத்தம் 120 சீட்டு என்ற பெரும்பான்மையை காமிச்சு டிவிக்கு தலைவர் விஜய் வந்து நாளைக்கு அதுக்கு மறுநாள் வந்து பதவியேற்க போறாருங்க. கூடிய சீக்கிரம் சி ஜோசப் விஜய் எனும் நான் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்ற அந்த ஸ்பீச்சை கேட்க ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு அந்த ஸ்பீச்சை கேட்க ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம டிஎம்கே கடமைப்பட்டிருக்கணும்னு சொல்லி அவங்க. ஏன்னா வந்து இந்த டிஎம்கே சப்போர்ட் முடியலன்னா வச்சுங்களேன், இந்த 10 சீட்டு கிடைக்காம வந்து ரீஎலெக்ஷன் வச்சு என்ன வேணா நடந்திருக்கலாம். இந்த டிஎம்கேயோட சப்போர்ட்டுக்கு வந்து விஜய் ஃபேன்ஸா இருந்தாலும் சரி, டிவிக்கோட நபராக இருந்தாலும் சரி வந்து கடமைப்பட்டிருக்காங்கன்னு தான் சொல்லி ஆகணும். டிஎம்கே டிவிக்கு கொடுத்த சப்போர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் டேக்கர் பாய் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. அப்புறம் நிறைய கேள்வி உங்களுக்கு